Hi friends, welcome to VividTech. நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்து வைஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது வைஃபை வந்து கனெக்ட் ஆகி இருக்கும், ஆனால் இந்த இடத்துல வந்து லிமிட்டட் அக்சஸ் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து காட்டும். வைஃபை கனெக்ட் ஆகியே இருந்தாலும் உங்களால் வந்து இன்டர்நெட் வந்து யூஸ் பண்ண முடியாது. இந்த ப்ராப்ளம் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் இப்போ இருக்குமா இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து விண்டோஸ் ஐக்கனை வந்து ரைட் கிளிக் பண்ணி இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும்னா இதில் வந்து பவர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரிலேட்டட் செட்டிங்ஸில் வந்து அடிஷனல் பவர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கிறத வந்து பேலன்ஸில் வந்து டிக் பண்ணப்பட்டிருக்கா அப்படின்றத வந்து ஒருத்தருக்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி டிக் பண்ணப்படாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து டிக் பண்ணிக்கொள்ளுங்க. டிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் சேஞ்ச் அட்வான்ஸ் பவர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ண இந்த மாதிரி குட்டி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து வயர்லெஸ் அடாப்டர் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணால் பவர் சேவிங் மோட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணால் ஒன் பேட்டரி பிளக் இன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ஒன் பேட்டரி அப்படின்றத வந்து மீடியம் பவர் சேவிங்கில் இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டை கிளிக் பண்ணுவீங்களா இருந்தால் இதில் வந்து லோ பவர் சேவிங், மீடியம் பவர் சேவிங், மேக்ஸிமம் பவர் சேவிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் வந்து மீடியம் பவர் சேவிங் அப்படின்றதுக்கு வந்து டிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கொள்ளுங்க. பிளக் இன்னும் மேக்ஸிமம் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒன் பேட்டரியை மட்டும் மீடியம்க்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அப்ளை பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் லிமிட்டட் ஆக்சஸ் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையான்னு. அப்படி சால்வ் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் கம்ப்யூட்டரில் சர்ச் பாரில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நெட்வொர்க் அடாப்டர்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா இருந்தால் உங்கள் கம்ப்யூட்டரோட டிரைவர்ஸ் எல்லாம் காட்டும். இதில் வந்து உங்கள் கம்ப்யூட்டருக்கான வயர்லெஸ் டிரைவரை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளணும். இதில் எப்படி வயர்லெஸ் டிரைவரை வந்து கண்டுபிடிக்கிறதுனா கடைசியாக வந்து வயர்லெஸ் ஏசி அந்த மாதிரி இல்லாட்டி வயர்லெஸ் அடாப்டர் அப்படி ஏதாவது முடிகிற மாதிரி டிரைவர் ஒன்று இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் பார்ப்போம் வந்தால் இன்டெல் ஆர் டுவெல் பேண்ட் வயர்லெஸ் ஏசி அப்படின்னு இருக்குது. ஸோ இது தான் இந்த கம்ப்யூட்டரோட வயர்லெஸ் டிரைவர். ஸோ அந்த டிரைவரை வந்து நீங்கள் சரியாக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு ப்ரௌஸ் மை கம்ப்யூட்டர் ஃபோர் டிரைவர் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு லெட் மீ பிக் ஃப்ரம் லிஸ்ட் அவைலபிள் டிரைவர்ஸ் ஆன் மை கம்ப்யூட்டர் அந்த ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுப்போம் அந்த இதில் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கான வயர்லெஸ் டிரைவரை வந்து காட்டும், அதை வந்து டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் பண்ணுவோமா இருந்தால் நம்ம கம்ப்யூட்டரில் உள்ள வயர்லெஸ் டிரைவர் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகுது. ஸோ அப்டேட் ஆகி முடிஞ்சிருச்சு. அப்டேட் ஆகின அப்புறமா உங்கள் கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியும் ஒர்க் ஆகாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் கம்ப்யூட்டர் டாஸ்க் பாரில் வந்து வைஃபை ஐக்கனை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் நெட்வொர்க் இன்டர்நெட் செட்டிங்ஸ் அப்படின்றத வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேஞ்ச் அடாப்டர் ஆப்ஷன்ஸ் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வைஃபை அடாப்டரை வந்து ரைட் கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. டிசேபிள் பண்ணிவிட்டு டிசேபிள் ஆகின அப்புறமா திரும்ப வந்து எனேபிள் பண்ணிக்கொள்ளுங்க. எனேபிள் பண்ணிவிட்டு உங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க்கை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த லிமிட்டட் அக்சஸ் அப்படின்ற வந்து ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றது. இந்த எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்டெப் மூலமாக லிமிட்டட் அக்சஸ் அப்படின்னு வர்ற ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகி இருக்கும். ஸோ எல்லா ஸ்டெப்ஸுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. இது போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.